வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் டாக்டர். வணக்கம். பரிதாபங்கள் கோபி சுதாகரோட வீடியோஸ் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில் அவர்கள் வெளியிட்ட நார்த் ட்ரெயின் பாவங்கள் அப்படிங்கிற வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நிறைய பாராட்டுகளை பெற்றாலும் இன்னொரு பக்கம் தங்களை லிபரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதை விமர்சனம் பண்றாங்க. நீங்க வசதியாக இருக்கக்கூடிய வட இந்தியர்களை விமர்சனம் பண்ண மாட்டீங்க, இந்த மாதிரி ஏழை எளிய பஞ்சம் பிழைக்க வரவங்களை தான் நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில விமர்சனமும் பண்றாங்க. இதை எதிர்த்து நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷன் உங்ககிட்ட இருந்து வந்திருந்தது. இதற்கான காரணம்? முதல்ல இந்த கோபி சுதாகருடைய நகைச்சுவை என்பது மக்களின் அவலத்தின் மீதான நகைச்சுவை அல்ல. ஃபர்ஸ்ட் ஏழையா இருக்கான் பாரு, படிக்காம இருக்கான் பாரு, முட்டாளா இருக்கான் பாருன்னு கிண்டல் பண்ணல. அதை பார்த்து யாருமே கிண்டல் பண்ணல. இப்ப உதாரணத்துக்கு ரயில் சேவை யோகி அரசு வழங்கல. மகா கும்பமேளாவுக்கு ரயில் சேவை போதுமான அளவு ரயில் சேவை வழங்கலைன்னு அதே வட இந்தியர்கள் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து தர்ணா பண்ணியிருந்தா அங்கே கிண்டலுக்கான வாய்ப்பே கிடையாது. மக்களாக நடந்து கொண்டிருக்கும் போது தங்களுடைய அவலங்களை மக்களாக எதிர்கொள்ளும் போது எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. ஆனால் தன் சக மனிதன் மீதான குற்றச்செயல்களாக மாற்றும் போது, அநாகரிகத்தின் உச்சமாக நடந்து கொள்ளும் போது அது கிண்டலுக்கு உள்ளாகு. ஏன்னா இப்படி இல்லாமடா இருப்பீங்கன்ற ஒரு கிண்டலுக்கு உள்ளாகிறது. இதுல எந்தவித இதுவுமே கிடையாது. ஆக இவங்க சொல்ற மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ் கிண்டல் பண்றீங்க. என்ன தமிழ்நாட்டுல ஒர்க்கிங் கிளாஸ் இப்படிதான் இருக்கானா? வேற எல்லா ஊர்லயும் ஒர்க்கிங் கிளாஸ் இப்படிதான் இருக்கானா? இல்ல ஒர்க்கிங் கிளாஸ் சேர்ந்த இவர்கள் இப்படி செய்வதை ஏதாவது பொது சமூகம் ஏத்துக்குதா? அது மட்டும் இல்ல, வட இந்தியர்களை பொறுத்தவரை இந்த அநாகரிகத்தின் அளவு என்பது மேல்தட்டு கீழ்த்தட்டுல மாறி மாறி வேற வேற இடங்கள்ல வெளிப்படுமே தவிர ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. இவங்க லெவலுக்கு இவங்க ட்ரெயின்ல பண்ணா அவங்க அதை பிளைட்ல, இந்த அநாகரிகத்தை பிளைட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, இந்தோனேஷியா போனா, இந்தோனேஷியால ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு ஹோட்டல்ல இருந்த பொருள் எல்லாம் திருடிட்டு போனா ஒரு வட இந்திய குடும்பத்தை பிடிச்சிருப்பாங்க. பிளைட்ல கோவாலையும், கோவா பிளைட்னு நினைக்கிறேன், தீப்பிடிச்சு எரியுதுங்கிறப்ப இந்தியர்கள் அங்க இருந்த வட இந்தியர்கள் எவ்வளவு பொறுமையா தங்களுடைய பேகுகளை தூக்கிட்டு வந்தாங்கன்றதை நம்ம பார்த்து வெள்ளக்காரெல்லாம் ஆச்சரியப்பட்டான். சோ இன்றைக்கு இந்தியால, இங்க நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஐடி ஆபீசஸ்ல இருக்கிற வட இந்தியர்களுடைய அநாகரிகத்தை பத்தி அந்தந்த இதுல வேலை பார்க்கறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆக தமிழ் சமூகம் இந்த மாதிரி நடந்தா இதை பொறுமையாக பார்த்துட்டு இருக்குமா? இதை நார்மலைஸ் பண்ணுமா? பண்ணாது. நம்ம எல்லாம் என்னடா நமக்கு நம்ம எப்படிப்பட்ட இது, நம்ம இவ்வளவு அசிங்கமா பண்ணலாமான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதையெல்லாம் நார்மலைஸ் பண்ணி வைத்திருக்கிறது வட இந்திய சமூகம். நீங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த மக்களுக்கு அந்த ரயில் பற்றாக்குறைக்கு அரசின் மீது கோபப்படணுங்கிற ஒரு குறைஞ்சபட்ச அறிவே இல்லை. அவர்களுக்கு குறைஞ்சபட்ச ஜனநாயக அறிவே அவங்களுக்கு இல்ல. இதுதான் மோடி அரசு ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுதான் மோடி அரசு பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க இப்ப மட்டும் ஆரம்பிக்கல. வட இந்தியர்களை ஏதோ மோடி தான் இப்படி கன்வெர்ட் பண்றாருன்னு இல்லை. இப்ப ரொம்ப அக்ரவேட் ஆயிடுச்சு. அவர்களுக்கு தென்னிந்தியர்கள் மீதான வன்மமும் தென்னிந்தியர்கள் மீதான ஒரு இதுவும் ரொம்ப அக்ரவேட் ஆயிருக்கே தவிர, நான் +2 படிக்கிறப்ப மும்பைக்கு ட்ரெயின்ல போனப்பே அது ஒரு திகில் பயணம் மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு அப்ப உள்ள எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல எல்லாருமே ஜன்னல் அடைச்சுக்கங்க, உள்ள எதையாவது எறிவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒவ்வொரு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு கொண்டே இருக்கும். அப்பயே அது ஒரு திகில் பயணம் தான். உங்களுடைய சீட்டை பாதுகாப்பதும், தமிழ்நாட்டுல பொருளை பாதுகாத்துக்கும்போம், சரியா? வட இந்தியால சீட்டை ரிசர்வ் பண்ண சீட்டை பாதுகாத்துக்குன்னு சொல்லுவோம். இவ்வளவு வேறுபாடு சமூக அளவுலயே இருக்கு. இதெல்லாம் மீறி இதை அந்த வட இந்திய சமூகமாகவே அவங்க அதை நார்மலைஸ் பண்ணி இருப்பதுதான் கேலிக்குள்ளாகிறது. இது நான் இதை ஒரு எக்ஸ்போசிங் நகைச்சுவையா தான் பாக்குறேனே தவிர, இப்ப இப்படி இருக்காங்க பாருங்கன்னு, நம்ம எப்படி இருக்கோம் அவங்க எப்படி இருக்காங்கன்ற வேற்றுமையை காட்டுவதற்கான நகைச்சுவையா பாக்குறேனே தவிர, இதுல மக்களின் இயலாமைய, மக்களின் இல்லாமைய கிண்டல் பண்றதா இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுவது இல்ல, எந்த உண்மையும் இல்லை. பொதுவாகவே வடக்குக்கும் தெற்குக்கும் நிறைய ஒரு பொதுவான வேற்றுமைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நம்ம உடுத்துறதுல இருந்தும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்ம பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே இருக்கு. பட் ஆனா நீங்க உங்களுடைய பதிவுல போட்ட ஒரு விஷயம், அதாவது மோடியுடைய ஆட்சிக்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வட இந்தியர்கள் அவர்களை வடக்கன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமா நாம பயன்படுத்துறோம். அதற்கு முன்னால அவங்கதான் நம்மள மதராசிஸ், ரைஸ் பேக், கருப்பர்கள் அப்படின்னு சொல்லி நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்.
ஆஃப் லேட்டு இந்த வட இந்தியர்களுடைய அரகன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றத்தால் இந்த அரகன்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த ஹிந்துத்துவா, ஹிந்தி, ஹிந்தி பிரைடு, நார்தன் பிரைடு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. சான்ஸ்கிரிட் பிரைடு இது எல்லாத்தையுமே வந்து வேற வேற பெயர்கள்ல நம்ம அழைச்சாலும் ஹிந்தி இம்போசிஷன் இஸ் ஹிந்துத்துவா இம்போசிஷன் தான். ஹிந்தி இம்போசிஷன் இஸ் சான்ஸ்கிரிட் இம்போசிஷன் தான். ஹிந்தி இம்போசிஷன் இஸ் நார்தன் பிரைடு அவங்களுடைய இம்பீரியாலிசம் தான். சோ இதை வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. இதற்கெல்லாம் ரொம்ப அக்ரவேட்டடாக இதுவரைக்கும் எப்பயுமே காங்கிரஸ் டைம்ல இருந்திருக்கு. இது எப்பயுமே நம்ம இல்லைன்னு வந்து சொல்லவே முடியாது. காங்கிரஸ் டைம்லயும் நான் பார்த்திருக்கேன். எங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு வட இந்திய பெண் வந்து எஸ் வி நோ தட் தமிழ்நாடு இஸ் நாட் பார்ட் ஆஃப் இந்தியா, நோபடி ஸ்பீக்ஸ் ஹிந்தி திமிரு பிடிச்சதனமா சென்னையில உட்காந்து பேசி நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி நம்ம ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் தானே அவங்க திருப்பி 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 சொல்றப்பையும் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் ஒரு 2 பேரு 3 பேரு சொல்லி கொண்டிருந்தது, ஒரு 10ல 3 பேர் 4 பேரா சொல்லி கொண்டிருந்தது, 10க்கு 11 பேர் சொல்ற மாதிரி இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தமிழர்களை இரிட்டேஷனுக்கு உள்ளாக்கி இருக்கிறார். நீங்களே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹிந்தி இம்போசிஷன், இந்திக்காரர்கள் மீதான அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்றதெல்லாம் திராவிட இயக்கம் இந்த மாதிரி அரசியல் தெரிந்தவர்களுக்குள்ள இருந்த ஒரு டாபிக் தான் எப்பயுமே. ஏன்னா நம்ம கூடயே நிறைய பேர் வந்து ஹிந்தி கத்துக்கணும் சொல்ற சூழலா இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு இவர்களுக்கு அகேன்ஸ்டாக மாறி இருக்கிறதுனா இதற்கு காரணம் மோடி தான். அவங்க வந்து நீங்க எந்த பேங்க் போனாலும் ஹிந்தி தான் இருக்கு, ஹிந்திக்காரன் தான் இருக்கான். ரயில்வே ஸ்டேஷன் போனா ஹிந்திக்காரன் தான் உட்காந்துருக்கான். ஹிந்திய நீங்க இதுக்கு போனீங்கன்னா, நீங்க தியேட்டருக்கு போனீங்கன்னா ஹிந்தி விளம்பரம் தான் போடுறான். எதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பிவிஆர்ல ஹிந்தியில விளம்பரம் போடுறாங்கன்னே தெரியல. நீங்க எங்க பார்த்தாலும் எப்படி எழுதி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ஒன்றிய அரசினுடைய ஸ்கீம்களுக்கு குறைஞ்சபட்சம் இங்கிலீஷ்லயாவது எழுதுவாங்க, இல்ல தமிழ்ல பெயர் போட்டு நம்ம எழுதுவோம். இப்ப வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்குன்னு வைங்க. இவங்க பிரதான் மந்திரி சுரக்ஷா அபிமான் சம்யோக் இதையே தமிழ்ல வேற எழுதுறது. இப்ப தமிழ் பேப்பர் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்கீம் தமிழ்ல தான் எழுதியிருக்கு, ஆனால் அது இந்தியை தமிழ் எழுத்துக்களால் எழுதுவது. இப்படி எல்லாம் திணித்து 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 நமக்கு வந்து பொதுவாகவே இவர்கள் மேல வந்து ஒரு அது போக நம்ம பாக்குறோம்ல, இப்ப கடந்த 10 வருஷமா எவ்வளவு அவங்க அக்ரவேட் ஆயிருக்காங்கன்னு. அவர்களுடைய பொது இடத்துல அவங்க அநாகரிகமா இருந்துக்குது. சக மனிதனை அவர்கள் கேவலமாக நடத்துற விதம், திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்க ஜெய் ஸ்ரீராம் அடிக்கிறது, நான் இதெல்லாம் அதுல கூட எழுதியிருப்பேன். அடிக்கிறது பாகிஸ்தான் பிளேயரை பார்த்து இப்ப கூட நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியாவுடைய மேட்ச் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும்னு லிமிடெட் சீரிஸ் ஒன்று வந்திருக்கு. பழைய ஷோயிப் அக்தர், சேவாக் எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நல்லா இருக்கு. இந்தியா போய் அங்கே ஜெயிக்குது, பாகிஸ்தான் மக்கள் எல்லாம் கைதட்டுறாங்க. பாகிஸ்தான் வந்து சென்னையில ஜெயிக்குது, சென்னையில இருக்கிறவங்க கைதட்டுறாங்கன்னா கல்கட்டால கூட கைதட்டுற சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது. இப்படி எல்லாம் நல்லா இருந்த ஒரு இத்தனைக்கு அப்ப கார்கில் வார் டைம், இப்படி எல்லாம் இருந்த ஒரு சமூகத்தை ஒரு பாகிஸ்தான் பிளேயரை பார்த்து ஜெய் ஸ்ரீராம்னு பைத்தியக்காரங்க மாதிரி கத்துறதும், வெள்ளக்காரன் எவனாவது வந்தா டெல் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறதும் ஒரு பைத்தியக்காரர்களை போல அவர்களை தமிழ் மக்களை பார்க்க வைத்திருக்கு. நம்ம தமிழ் மக்கள் அவர்கள் அப்படிதான் பாக்குறாங்க இன்னைக்கு. இது வந்து சரியா தவறான்னு தெரியல. ஆனால் இந்த வடக்கேன்னு சொல்றது, வடக்கன் ஜோக்ஸ், சர்தார்ஜி ஜோக்ஸ் இருக்கு முன்னாடி, வடக்கன் ஜோக்ஸ்னே இப்ப இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற இந்த நம் மீதான திணிப்புக்கான ஒரு விளைவாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் சமீபத்துல இந்த கும்பமேளாவுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ரயில் அட்ராசிட்டிஸ் வந்து கொஞ்சம் நிறையவே நம்ம பார்க்க முடியுது. செகண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுடைய ஜன்னலெல்லாம் உடைச்சு உள்ள ஏறுறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா வாரணாசியில இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போன மாற்றுத்திறனாளிகள் நாங்க ஆல்ரெடி ரிட்டர்ன் டிக்கெட் வந்து 3rd ஏசில புக் பண்ணி வச்சிருந்தோம், இருந்தாலும் எங்க சீட்டெல்லாம் அவங்க ஆக்கியபை பண்ணிட்டாங்க, எங்களால ரயில்ல கூட ஏற முடியல, எங்களை எப்படியாவது வாரணாசியில இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு விமானம் மூலமாக அவங்களை திரும்பி கூட்டிட்டு வரதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரயிலோட என்ஜின் டிரைவருடைய அத சொல்லுங்க, நீங்க அதுக்கு வாங்க. அந்த செய்தியை உண்மையிலே நான் படிச்சோன்னே யாரோ சும்மா காமெடிக்காக எழுதிக்கிறாங்கன்னு நினைச்சேன் தோழர். ஆனா இது உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது இவங்க எந்த அளவுக்கு வந்து மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வெறும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர் அப்படின்னு சொல்லி இதை ஜஸ்டிஃபை பண்ணிட முடியுமா?
இல்ல இது ஒரு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்களா? அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இவங்க தைரியம் இல்ல, முதுகெலும்பு இல்ல. அத பத்தின தாட்டு கூட நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு கூட்டம் அந்த லைன்ல உட்கார்ந்து அவங்க மறியல் பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். ஆனா நியாயமா யாரை எதிர்த்து கேள்வி கேட்கணுமோ அவங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. மாறாக கூட பயணிக்கக்கூடிய அப்பாவி பயணிகள் மீது இவங்களுடைய வன்முறையை வந்து இவங்க காட்டுறாங்க. ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வடக்கில் வாழக்கூடிய இந்தியர்கள், அதுவும் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர இந்தியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதுல அதெல்லாம் பாதாரத்தில் நீங்க ஏதோ ஒண்ணு அவனுக்கு பண்ணிட்டு இருந்தாதானே அவனுக்கு அவன் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடாம இருப்பான், கிரிமினலா மாறாம இருப்பான். இப்ப பாருங்க நீங்க அது எல்லாமே கோபத்தை வெளிப்படுத்தினது இல்ல, எல்லாமே கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், எல்லாமே தண்டனைக்குரிய குற்றம். ஒருத்தர் மேல தண்ணியை தெளிக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது, எல்லாமே கிரிமினல் குற்றம். அங்க நடந்த அத்தனை சம்பவங்களுமே கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். இன்னொன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கவர்மெண்ட்னா கோயில் கட்டுறதுக்குன்னு மட்டுமே அந்த மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களோன்ற இது எனக்கு இன்னும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் வருது. ஒரு அரசாங்கம்னா கோயில் கட்டுறது, அரசாங்கம்னா இந்துத்துவாவை பத்தி பேசுறது தானே தவிர அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், ட்ரெயின் என்கரேஜ் பண்ணணும். இன்னைக்கு வந்தே பாரத்ல எவ்வளவு டிக்கெட் இருக்குது? சாதா இதுலயே இதுல சிசில சேர் கார் வந்து 1000 ரூபாய் விக்குது, ஈசில வந்து 2500 ரூபாய் 2300 ரூபாய் விக்குது. கேன்சலேஷன் பண்ணா 3400 ரூபாய் விக்குது. நீங்க கேன்சலேஷன் பண்ணா முன்னாடி எல்லாம் 100 ரூபாய் 150 ரூபாய் கிட்ட போகும், இன்னைக்கு கிட்டத்தட்ட 40% போகுது. இது இவ்வளவு இது இப்போ வந்து என்ன ஆச்சு? நீங்க வந்து தமிழ்நாட்டு ரயில்வே ஸ்டேஷன்லயே பாக்கலாம், அங்க இருக்கிறது ஃபுல்லா படுத்திருக்கிறது ஃபுல்லா வட இந்தியர்கள் படுத்திருப்பாங்க. வட இந்தியர்கள் முழுக்க முழுக்க ட்ரெயினையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம். அவங்கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா ட்ரெயினை இந்த ஒன்றிய அரசு பிடுங்கிடுச்சு, ஒட்டு மொத்தமா பிடுங்கிடுச்சு. பிடுங்கி இவங்களோட பில்டப்புக்கு வந்தே பாரத் அந்த பாரத்னு விடுறாங்களே தவிர ட்ரெயினை வந்து இன்க்ரீஸே பண்ணல. ஏதோ தமிழ்நாடு பஸ் போக்குவரத்துலாம் நல்லா இருக்கிறதுனால ஒப்பேத்திட்டு இருக்கோம் நம்ம. அப்ப இவ்வளவு மோசமாக ஒரு கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த மக்கள்கிட்ட எப்படி போய் இந்த மக்கள்கிட்ட புரிய இப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கும் எனக்கும் மொழி புரிஞ்சாலாவது வைக்க முடியும். உங்களுக்கு அதுக்கான ரா மெட்டீரியலே இல்லையே. ஒரு கவர்மெண்ட்னா என்ன, ஒரு ஜனநாயகம்னா என்னங்கிற அந்த ஒரு அறிவே இல்லாத ஒரு மக்களாக அவர்கள் இருக்கும்போது அதை பாக்குறப்ப வட நாடா தோணல, வட காடாதான் அது தோணுது. நீங்க எப்படி மிருகங்களை போல ஒருத்தன் அடிச்சு அதை வளர்த்துறதும், ட்ரெயின் லோகோ பைலட்டை தூக்கி வெளியே போட்டுட்டு உள்ள உட்காந்துருக்காங்கன்னா அப்ப இவங்களை நீங்க என்ன போய் சொல்லுவீங்க? நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிங்களேன், இதுல உச்சகட்ட காமெடி. இந்த சமூகம் தான், இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிற தலைவர்கள் தான் எப்படி நம்ம வந்து நடக்கணும், எப்படி நம்மளுடைய பாடத்திட்டத்தை முன்னேற்றணும், எப்படி வந்து எஜுகேஷன் நீ நடக்கணும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உட்காந்து. இது மாதிரி ஒரு அவலம் எங்கேயாவது நடக்கணும்? உலகத்துல எங்கேயுமே நடக்காது. இதுவே வந்து பெரிய உதாரணம். இதற்கெல்லாம் தான் இந்த கோபி சுதாகரனுடைய அந்த வீடியோ பயன்படுகிறது. இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு திருப்பி 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து எவ்வளவு அவர்கள்ட்ட இருந்து மாறுபட்டு இருக்கிறோம்னா, இல்ல சும்மா நம்மளா மாறுபட்டோம்னா பிறகுறப்ப அவங்களோட நமக்கு அறிவா அப்படிலாம் இல்ல. இதே ஒரு வட இந்திய அம்மா வந்து நீயா நல்லா பேசுது, தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷமா இருந்த ஒரு அம்மா அழகா பேசுறாங்க, எதுக்கு வந்து மொழியை திணிக்கிறீங்க, தமிழ்நாடு எனக்கு இவ்வளவு பண்ணிருக்குன்னா. அப்ப ஒரு வட இந்தியனாக அவன் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டுல வளர்றப்ப இங்க இருக்கிற சூழல், இங்க இருக்கிற அரசியல் அறிவு, இங்க இருக்கிற அரசியல் சூழல் அவனை ஒரு மனிதனாக வைத்திருக்கிறது, மனிதனா மாத்துது. அங்க இருக்கிறப்ப அவன் அப்படி இருக்கிறான். அப்ப இதை எல்லாமே வந்து நம்ம மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வேலையை இந்த மாதிரி விஷயங்கள் மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்கு. அதை போய் நான் முற்போக்குங்கிற பேர்ல தடுக்கிறேன், பெரிய இதுன்னு பேசுறேங்கிறது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா கோபி சுதாகரோட வீடியோல இன்னொரு ஒரு விஷயம் கரெக்டா ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு டயலாக் சொல்லுவாரு, இவ்வளவு நேரம் பாலை சுருட்டிட்டு வந்தீங்களேடா, உங்க ஏரியாவுக்கு வந்தோடனே திரும்ப உங்களோட திமிர்த்தனத்தை எல்லாம் காட்டுறீங்களேனா. அந்த மாதிரி தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள வாழை சுருட்டிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பயம், எது தடுக்குது அவங்க? இல்ல நீங்க வந்த ஏரியா தானே. இப்போ நான் இது சரியான ஒப்பீடான்னு எனக்கு தெரியல. ஷாகின்னு நான் ஒரு ராட்வெய்லர் வளர்த்தேன். ராட்வெய்லர் வந்து ரொம்ப அக்ரெசிவ் பிரீடு. அதை வாக்கிங் விட்டு போறப்ப என்ன செய்யும், எங்க ஏரியா விட்டு மற்ற ஏரியாவுக்கு போறப்ப அதோட வால் உள்ள இருக்கும். வால் வந்து நல்லா அந்த 2 காலுக்கு நடுவுல பயந்துட்டு தெரிஞ்சா எங்களுக்கு பயந்துட்டு பேசாம போகும். எங்க வீட்டுக்கிட்ட வந்தோம்னா அப்படி ஒரு யூ டர்ன் போட்டு அவங்களை பார்த்து குலைக்கும் பாருங்க.
இது வந்து மனிதர்களுக்கே இருக்கிற குணம். அதுவும் அது எல்லா எல்லா விலங்குகளுக்கும் இருக்கிற குணம். இவங்களுக்கு அந்த ஹோம் கிரவுண்டுங்கிற ஃபீலிங் வாங்கடா, நாங்க என்ன வேணா பண்றாங்க. இல்ல இப்ப தமிழ்நாட்டுல நீங்க அப்படி பண்ண மாட்டீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நார்த் ஈஸ்டோ ஒரு நார்த் இந்தியனோ அவங்க ஊர்ல வாழ்றத விட மரியாதையோட இங்க வந்து தமிழ்நாட்டுல வாழ்றாங்க. நார்த் ஈஸ்ட் மக்களை கேட்டீங்கன்னா தெரியும். இங்க அவ்வளவு பேரு நம்மளுடைய பியூட்டி பார்லர்ல ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறாங்களா, அவங்க கிட்ட கேட்டா நார்த் இந்தியால அவங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை சூழலை விட தமிழ்நாட்டுல யாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டியா பாத்துக்கிட்டா நம்ம யாருமே சொல்றது இல்ல. அவன் ஒரு மனுஷன், நம்ம ஒரு ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல. இது ஏன் ஒரு நீங்க அவங்க ஆக்சுவலா இங்கேயே வந்து கட்டுவாங்க, நீ இந்தியாவில இருக்க ஹிந்தி படிக்கல. அப்ப அங்கே அவங்களுடைய எதிர்ப்பும் அவங்களுடைய குற்றங்களும் எவ்வளவு மோசமா இருக்கும் பாரு. அந்த திமிர்த்தனம் தான் அவங்களுக்கு, அந்த தடித்தனம் தான் தருதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப மோசமான ஜனநாயகத்தின் ஒரு ரொம்ப ஒரு மோசமான முகமா நான் பாக்குறேன். எண்ணிக்கையில அதிகமாக இருப்பதனாலேயே அவங்க ஏதோ பவர்ஃபுல்னு நினைத்துக் கொள்கிற அந்த ஒரு பிம்பம் அவர்களுக்கு திருப்பி 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 இது ஏன் நாடு, ஏன் மொழியை நீ இது கத்துக்கணும், நீ இங்க மைனாரிட்டின்ற ஒரு பிம்பம் அவர்களுக்கு தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது ரொம்ப தவறான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதற்குதான் இந்த தர்மேந்திர பிரதான் போன்றவர்களுடைய பேச்சு தீனி போடுது. மனிதர்களை மிருகங்களாக மாத்து, நீ ஏத்துக்கலைன்னா நிதி தர மாட்டேன்னா என்ன ஓ நிதியா, உன் ஊர்ல நீ உறுதியா எங்க கிட்ட தானே எடுத்து வாழ்ற, எங்க கிட்ட பிச்சை எடுத்து தான் நீங்க எல்லாரும் வாழ்றது யார்கிட்ட வாழ்றீங்க? நாங்க அதிகமான சொல்லாடல்னாலும் கோபத்தை வேற எப்படி வெளிப்படுறதுன்னு தெரியல. 9% இந்தியாவுடைய ஜிடிபில 9% நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். இங்க இந்தியால என்ன 10 ஸ்டேட் தான் இருக்கா? 10% நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். 10 ஸ்டேட் இருக்கா? இல்ல 25க்கு மேல இருக்கு. அப்ப ஒரு ஸ்டேட் 10% மேல கொடுக்குதுன்னா குறைஞ்சபட்ச மரியாதை தர மாட்டியா நீ? அப்ப இது எல்லாமே தமிழ் மக்களாவது உணர்ந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் எதிர்காலத்திலேயாவது நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்க முடியும். ஏதோ ஒரு தீர்வு வரும்போது ஆமாடா இவங்க கூட எத்தனை நாள் தான் மல்லு கட்டிட்டே இருக்குதுன்ற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஜெனரலா இங்க இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ரயில் பரிதாபங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து இதை சில பேர் நியாயப்படுத்துறாங்க. அரசாங்கம் போதியமான வசதிகளை செஞ்சு கொடுக்கல, அந்த கோபத்திலையும் இயலாமையில தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவங்கள போய் நீங்க வந்து கிண்டல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்களே. ஆனா சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த அவலங்களை தோலெடுத்து காட்டுறது, அதுவும் நகைச்சுவை மூலமாக தோலெடுத்து காட்டி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு கடமை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாகவே வட இந்தியர்களிடம் ஒரு சிவிக் சென்ஸே இல்லாம போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது. இப்போ மகா கும்பமேளால கூட நீங்க பாருங்களேன், 2 செய்திகள் 2 நாள்ல வந்து வருது. முதல் செய்தி என்னன்னா, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லுது அந்த கங்கை நீர்ல மனித கழிவுகள் கலந்துருக்கு, ஈகோலை பாக்டீரியாவுடைய லெவல் வந்து பயங்கர ஹையா இருக்கு, இது வந்து குளிக்கிறதுக்கே லாயக்கு இல்ல, எந்த விதமான பயன்பாட்டுக்குமே லாயக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வருது. இதை ஒட்டி உடனே யோகி ஆதித்யநாத் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அப்படியெல்லாம் இல்ல, இது புனித நீர், இத குடிக்க கூட செய்யலாம். மக்களை பற்றியோ இல்ல மக்களுடைய ஆரோக்கியத்தை பத்தியோ எந்த கவலையும் இல்லாம ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் டெஸ்ட் பண்ணி கொடுத்த அரசாங்கம் கொடுத்த தரவைய பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறுவ முயற்சி பண்றாரு. இரண்டாவது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்தியா டுடே அதாவது அங்கே குளிக்கக்கூடிய பெண்களுடைய அரை நிர்வாண வீடியோஸ் எல்லாம் எடுத்து இதெல்லாம் டெலிகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு இந்த லிங்க் விக்கிறாங்க, சோசியல் மீடியா அப்லோட் பண்ணி இத ஒரு வியாபாரம் பண்றாங்க. அப்போ ஒரு மதம் வந்து மக்களை நெறிப்படுத்தும், அவங்களுக்கு வேணா நல்ல வழிமுறைகளை கத்துக் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு மனசாட்சி கொடுக்கும் அப்படின்லாம் இவங்க சொல்றாங்களே, இதெல்லாம் எந்த அடிப்படையுமே வந்து இவர்கள் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு பேசிக் சிவிக் சென்ஸ் இல்ல. நம்மளுடைய இயற்கை வளங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அதை நாம சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம மக்களுக்கு நம்ம தான் வந்து ப்ரொடெக்ஷனா இருக்கும், அட்லீஸ்ட் நம்ம வீட்டை சேர்ந்த பெண்களுக்காவது நாம பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை சென்ஸும் இவங்களுக்கு இருக்கிறதா தெரியல. இதெல்லாம் எப்படி பாக்குறது? இந்த கும்பமேளாங்கிற பிரச்சனை வந்து வெள்ளக்காரங்காலத்துல இருந்தே இருக்கு. வெள்ளக்காரங்களோட அந்த எழுதியிருக்கிற புத்தகங்கள் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் இந்த கும்பமேளா எல்லாம் நடக்கும் பொழுது இந்தியாவில காலரா மரணங்கள் மிக அதிகமா நடந்திருக்கு காலங்காலமாவே. கோவிட் டைம்ல கூட ஹரியானா நினைக்கிறேன், ஹரியானா ஏதோ ஒரு ஊர்ல சிஎம்ஏ மாத்தினாங்க. கும்பமேளா நடக்கிறதுக்கு அவரு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி சிஎம் மாத்தி எல்லாத்தையுமே குளிக்க விட்டாங்க. சோ இவர்களுக்கு வாக்கு வாங்குறதுக்கு இவங்க நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு ட்ரெயின் விடலைன்னா பக்கத்துல இருக்கிறவங்க தான் அடிக்க போறான். யோகியவோ மோடியவோ இவன் வந்து கேள்வி கேட்க போறதில்லை. இவனோட அறிவு அவ்வளவுதான். நீ ட்ரெயின் விடலைன்னா அவங்கதான் அடிக்க போறான். சோறு போடலன்னா பக்கத்துல இருக்கிறவன்ட்ட தான் பிடிங்கி திங்க போறான். ஆனா இந்த மகா கும்பமேளா மாடுதான் இதுதான் உன்னோடதுன்னா அவனோட அந்த மத அறிப்பை சுரண்டிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுடைய வாக்கு வங்கியா இருப்பதனால இதெல்லாம் அழிஞ்சு போக கூடாதுன்னு ரொம்ப நீங்க பாருங்க. ஃபீக்கல் வேஸ்ட்னு நான் கூட நேற்று போய் கமெண்ட் போட்டிருந்தேன், சொல்லிட்டாரு கிரகார் மெண்டல்னு கமெண்ட் போட்டிருந்தேன் யோகி ஆதித்யாவுக்கு.
அதாவது இன்னொரு சயின்டிஸ்ட வச்சு நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு பொய் சொல்றேன், ஒரு சயின்டிஸ்ட வச்சா அது பொய் சொல்லலாம். நீங்க நம்ம பெரிய பயாலஜிஸ்ட் மாதிரி இல்ல இதை குடிக்கலாம்னு சொன்னா நீ யாரு, உனக்கு என்ன தெரியும்? அப்போ உனக்கு மக்களை பத்தி கவலை கிடையாது, உனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு வேதனையான விஷயம், நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சமூகம், குறிப்பாக நீங்க தென்னிந்தியாவை கூட சேர்த்துக்கலாம், நீங்க தென்னிந்தியாவில கூட தென்னிந்தியாவே சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு ஒரு சமூகம், இப்படி ஒரு சமூகத்தோட ஒரு நாடாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால் ஏற்படும் சிக்கல்களை யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு நம்ம இழந்துட்டு இருக்கோம்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நம்ம இழந்துட்டு இருக்கோம். எஜுகேஷன்ல இழக்கிறோம், வருவாயில இழக்கிறோம், நாகரிகத்துல இழக்கிறோம். இவங்க இந்தியன்ஸ் தான் எழுதுறாங்க, வெள்ளக்காரன் எழுத போறானா நார்த் இந்தியன் இல்ல. அவன் நம்மளையும் அப்படிதான் பார்ப்பான். நீங்க போனீங்கன்னா நீங்க எவ்வளவு பேர் எழுதுறாங்க இன்னைக்கு. இவங்க சொல்றாங்களே கீழ்த்தட்டு மக்களை மட்டும் கிண்டல் பண்ற, மேல்தட்டு மக்கள் வந்து அமெரிக்கால செய்யறது, இங்கிலாந்துல செய்யறது, அந்த ஊருக்காரங்க காரி துப்பிட்டு இருக்காங்க. எப்படி அங்கேயுமே சீட்ஸ் எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அனுபவிச்சிருக்கேன் தோழர். வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது இந்தியர்களை ரொம்ப அவனுங்க வந்து ஒரு செகண்ட் கிரேட் ஆட்களா பாக்குறாங்க. இவனுங்களுக்கு வந்து டிசிப்ளின் கிடையாது, இவங்களுக்கு ஹைஜீன் கிடையாது, இவனுங்க ஓசிலேயே வாழணும்னு நினைப்பானுங்க மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இவங்களே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது ஏன் வருது? தமிழர்களுடைய நடவடிக்கையால தமிழர்களுக்கு கிடைக்கிற கெட்ட பேரா, இல்ல வட இந்தியர்களுடைய நடவடிக்கைனால தமிழர்களுக்கு கிடைக்கிற கெட்ட பேரு? இப்ப இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். இன்னைக்கு மோடி போய் அசிங்கப்பட்டு வர்றாரு அமெரிக்கால போய். எந்த தமிழனாவது மோடிக்கு ஓட்டு போட்டானா? நீ போற, நீ உன்னுடைய நாட்டுக்காரங்கள இல்லீகல் இமிகிரண்டா இருந்தாலும் மனுஷனா நடக்காம கைவிலங்கு போட்டு கட்டி போட்டு அனுப்புறான். அதை ஆதரிச்சு ஜெய்சங்கர்ங்கிற வெளியுறவுத்துறை அதாவது கொலம்பியால திட்டுறாங்க, எல்லா நாடும் திருப்பி அனுப்புறது. முதல்ல ஒருத்தனோட மிலிட்டரி ஏர்கிராப்ட் நீ இறங்க ஊட்டினா நீ எவ்வளவு வீக்குன்னு காட்டுற உலக நாடுகளுக்கு. அது போக அது அந்த நாட்டின் சட்டம்ல நீ சப்போர்ட் பண்ணிதான் பேசுற பாராளுமன்றத்துல. சரி, இவ்வளவு அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கிற ஒரு மோடியை, இந்தியாவையே தலைகுனிய வைக்கிற மோடியை, ட்ரம்ப் கிட்ட அடிமை மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மோடியை தமிழன் யாராவது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தானா? ஆனா தமிழனுக்கும் பிரதமர் ஆகும் தான்றப்ப நீங்க இது ஒரு நம்ம எல்லாம் படிக்கிறோம்ல, இந்தியா லார்ஜஸ்ட் இதை எங்க இருந்து டெமோக்ரஸி இருக்கு, இதுல எங்க இருந்து இது இருக்கு? இப்போ அப்ப இது எல்லாமே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான சூழலுக்கு வந்திருக்கிறோம். இது எல்லாமே திருப்பி 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 சுயாட்சியை நோக்கி நகர்வதற்கான ஒரு வேலையாக நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.